நீங்க எனக்கு மட்டும்தான் இந்த போராட்டம் அப்படின்னு பயப்படாதீங்க. மற்றவங்களாம் நல்லா இருக்காங்க இல்ல. கர்த்தருடைய வழியில யார் நடக்கிறாங்களோ, அவருடைய கற்பனைகளை யார் கை கொள்றாங்களோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக யார் இருக்கிறாங்களோ, அவங்க எல்லாருக்கு மேலேயும் அவனுக்கு என்ன இருக்கு? கோபம் இருக்கு. ஏன்னா இயேசுங்கிற நாமத்தை சொன்னாலே அவனால் என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. பாதாளமே நடுங்கும். ஏன்னா சிலுவையில சத்துருவின் சகல வல்லமைகளையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவர் வெற்றி சிறந்துட்டார். அப்ப சாத்தானுக்கு தேவ பிள்ளைகள் மேல அதிகாரமே கிடையாது. அப்போ அவன் என்ன செய்வான்? அந்த அதிகாரத்தை அவர்கள் இழக்கும்படியாக அவர்களுக்கு விரோதம் என்ன செய்வான்? நீ கற்பனையை கை கொள்ளாத. அதுல கற்பனை என்ன சொல்லுதோ அதற்கு எதிர்மாறா செயல்படுறதுக்கு என்ன செய்வான்? தூண்டிட்டே தான் இருப்போம். ஆனா நமக்கு என்ன ஆண்டவர் தைரியம் தந்திருக்கிறாரு? வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அதிகாரத்துல தான் உன்னை நான் அனுப்புறேன். உன்னால சர்ப்பத்தை மிதிக்க முடியும், தேள்களை நசுக்க முடியும்.